சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி யார் யாரெல்லாம் பேங்க்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அனைவருமே கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு இருப்பது நல்லது என்று தோன்றினாலும் நிறைய வங்கி கணக்குகள் வைத்திருந்தால் நீங்கள் சிலவற்றை கவனமாக கையாள வேண்டும். அதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். உங்கள் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத போது வங்கிகள் அதற்கென குறிப்பிட்ட கட்டணத்தை அபராதமாக வசூலிக்கின்றன. சிலருக்கு நிறைய வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை மெயின்டைன் செய்வது சவாலாக இருக்கும். பல வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் நபர் வருமான வரி தாக்கல் செய்யும் நேரத்தில் பல சிக்கல்களை எதிர்கொள்ளவும் வாய்ப்பிருக்கு. உங்கள் ஒவ்வொரு வங்கி கணக்குகள் தொடர்பான தகவல்களையும் அதில் கொடுக்க வேண்டும். தற்போதைய காலத்தில் மக்கள் பெரும்பாலும் சூழ்நிலை காரணமாக வேலை செய்யும் நிறுவனங்களை விரைவாக மாற்றுகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் சம்பள கணக்கை திறக்கிறது. எனவே முந்தைய நிறுவனத்தின் கணக்கு கிட்டத்தட்ட செயலற்றதாகிவிடும். எந்த ஒரு செயலற்ற அக்கவுண்டில் 3 மாதங்களுக்கு சம்பளம் பெறப்படாவிட்டால் அது தானாகவே சேமிப்பு கணக்காக மாற்றப்படும். ஒரு நபருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் இருந்து அந்த கணக்கில் போலி பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டால் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மோசடி மற்றும் திருட்டை குறைக்கவே ரிசர்வ் வங்கி இந்த முடிவை எடுத்துள்ளது. பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பது பாதுகாப்பின் அடிப்படையில் நல்லதல்ல. இதர வங்கி கணக்கின் அனைத்து கணக்குகளின் கடவு சொல்லையும் நினைவில் கொள்வது மிகவும் கடினமான பணியாகும். நீங்கள் ஒரு செயலற்ற கணக்கை பயன்படுத்தாவிட்டால் அதில் மோசடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏனெனில் நீங்கள் நீண்ட நாட்களாக அதன் கடவு சொல்லை மாற்றாமல் வைத்திருப்பீர்கள். இதை தவிர்க்க கணக்கை மூடி அதன் நிகர வங்கி கணக்கையும் நீக்கவும். வங்கி கணக்கை மூடல். கணக்கை திறந்த 14 நாட்களுக்குள் அதை மூடுவதற்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்காது. 1 வருடம் நிறைவடைவதற்கு முன்பு அல்லது 14 நாட்களுக்கு பிறகு நீங்கள் கணக்கை மூடினால் நீங்கள் ஒரு கணக்கு மூடலுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியதிருக்கும். பொதுவாக 1 வருடத்திற்கு மேலான கணக்கை மூடுவதற்கு மூடல் கட்டணங்கள் விதிக்கப்படுவதில்லை.